போகிறது சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் யூனிட் 1. சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னா என்ன? சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கிறது என்னன்னா ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ். அது சிஸ்டமில் நடக்கிற ஒரு ப்ராசஸ். எதுக்கு இது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேரை வந்து எவாலுவேட் பண்ண. நம்ம பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா, எல்லா கேசஸ் எல்லா மாடியூல்ஸும் அது பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம பார்ப்போம். அது எதை வச்சு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கறது வந்து எனக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் இதை தான் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சதான் இது கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை என்னால் பார்க்க முடியும். ஸோ என்ஷூர்ஸ் தட் த மீட் இஸ் ஸ்பெசிஃபைடு, நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுற ரெக்குயர்மெண்ட்ஸ் இது வந்து கரெக்டாக பண்ணுதா அப்படின்றத பார்ப்போம். இது மூலயமா நம்ம என்ன எக்ஸாமைன் பண்ணோம்னா, சாஃப்ட்வேர் காம்போனன்ட்ஸ்லாம் மேனுவலாகவும் ஆட்டோமேட்டிக்கலி டு ஐடென்டிஃபை டிஃபெக்ட்ஸ் அண்ட் வேலிடேட் சிஸ்டமோட பிஹேவியர். சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கிறதுனா ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ். இது எதுக்குன்னா ஒரு சாஃப்ட்வேர் எவாலுவேட் பண்ணுறதுக்கும் அண்ட் என்ஷூர் இட் மீட்ஸ் ஸ்பெசிஃபைட் ரெக்குயர்மெண்ட் அண்ட் பெர்ஃபார்ம் ஆஸ் எக்ஸ்பெக்டட். நம்ம நினச்ச மாதிரி இது பெர்ஃபார்ம் பண்ணுதா, இது என்ன எக்ஸாமைன் பண்ணுது, ஒவ்வொரு சாஃப்ட்வேர் காம்போனண்ட்டும் மேனுவலாகவும் ஆட்டோமேட்டிக்கும் ஒரு டிஃபெக்ட் இருந்தால் அதை ஐடென்டிஃபை ஆகுதா, சிஸ்டமோட பிஹேவியரை வேலிடேட் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கறது. டெஸ்டிங் வந்து ஒரு கிரிட்டிக்கல் ரோல் ப்ளே பண்ணும் இங்கே ஒரு ஹை குவாலிட்டி அண்ட் ரிலையபிள் சாஃப்ட்வேர் சிஸ்டமை கொண்டு வரதுக்காக. இப்போ இதுதான் அதோட இன்ட்ரோடக்ஷன். இதில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம். இப்போ சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னா என்ன? சாஃப்ட்வேர் டெஸ்டிங் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ப்ராசஸ் ஆஃப் டிட்டர்மைனிங் இஃப் அ பீஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் இஸ் அக்யூரேட் by taking into account its characteristics such as reality, scalability, portability, usability, testability, and analyzing how various components interact to detect bugs or defects. இது வந்து ரொம்ப பெருசாக உங்களுக்கு தெரியும், பட் ரொம்ப சிம்பிள். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சின்ன பீஸ் ஆஃப் சாஃப்ட்வேரில் கூட அக்யூரேட்டாக அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், என்ன மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ், ரிலையபிலிட்டி, ஸ்கேலபிலிட்டி, போர்ட்டபிலிட்டி, யூசபிலிட்டி, டெஸ்டபிலிட்டி, இது எல்லாமே அக்யூரேட்டாக இருக்குது. அதே மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணும்போது நிறைய காம்போனன்ட்ஸோட இன்ட்ராக்ட் ஆகும் போது நமக்கு பக்ஸ் அண்ட் ஃபால்ஸ் ஏதாவது வருதா, அது எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கறது தான் இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங். த ப்ராசஸ் ஆஃப் டிட்டர்மைனிங் அ பீஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் இஸ் அக்யூரேட் பை டேக்கிங் இன்டு அன் அக்கௌண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் such as reliability, scalability, portability, testability, usability, and analyzing how various components are interacted to detect bugs or faults அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன இன்ஷூர் பண்ணணும்னா, சாஃப்ட்வேர் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா, யூசருக்கும் பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட்டையும் அந்த சாஃப்ட்வேர் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கும். அதே மாதிரி இது என்ன எவாலுவேட் பண்ணணும்னா, போத் இண்டிவிஜுவல் காம்போனன்ட்ஸ் அண்ட் தி கம்ப்ளீட் சிஸ்டம். இது தனித்தனியாகவும் செக் பண்ணி பார்க்கும், இதெல்லாம் இன்டெகிரேட் பண்ணி ஒன்றாவும் செக் பண்ணி பார்க்கும். அதே மாதிரி டெஸ்டிங்னா என்ன? டெஸ்டிங்கிறது என்னன்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் மெத்தட் used to evaluate an application suitability for use according to predefined criteria. டெஸ்டிங் என்னன்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் மெத்தட். எதுக்குன்னா எவாலுவேட் பண்ணுறது ஒரு அப்ளிகேஷனோட சூட்டபிலிட்டியை. எதை பொறுத்துனா ஒரு ப்ரீடிஃபைன்டு க்ரைட்டீரியானா நமக்கு தெரியும்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாகின் பண்ணுறோன்னா அதோட வேலிட் க்ரெடென்ஷியல்ஸ் போட்டால் தான் அது உள்ளே போகும், இன்வாலிட் போட்டால் போகாது. அது மாதிரி தான் it verifies correctness and the functionality. அதே மாதிரி it identify defect under different condition. இது வந்து டிஃபெக்ட் ஐடென்டிஃபை பண்ணும், ஆனால் அண்டர் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸில். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வெதர் ஆப் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னும் போது நான் என்ன பண்ணுவேன், சன்னியாக இருக்கும் போது எப்படி, ரெய்னியாக இருக்கும் போது எப்படி அப்படின்றத டிடெக்ட் பண்ணுவேன். ஸோ அதை வச்சு இதை ஐடென்டிஃபை பண்ணதுக்கு தான் இது க்ரியேட் பண்ணப்பட்டுச்சு. நெக்ஸ்ட்டு ஒய் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் இஸ் நீடட். ஏன் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் வந்து ரொம்ப தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிடெக்ஷன் ஆஃப் டிஃபெக்ட். என்ன மாதிரி டிஃபெக்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், டிடெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஐடென்டிஃபையிங் எரர்ஸ், பக்ஸ் அண்ட் ஃபால்ஸ் இன் த சாஃப்ட்வேர். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, எரர், பக்ஸ் இல்லைனா ஃபால்ஸ் வந்து சாஃப்ட்வேரில் கண்டுபிடிக்கிறது தான் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவாய்டன்ஸ் ஆஃப் ஃபெயிலியர்னா ரியல் வேர்ல்டு ஃபெயிலியர், அதில் இருக்க சிஸ்டம் கிராஷ் ஆகுறது இல்லை சிஸ்டம் மால் ஃபங்க்ஷனாக நடந்துக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம அவாய்டன்ஸ் ஆஃப் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி என்ஷூரிங் ரிலையபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டண்ட்டாக அந்த சிஸ்டம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸில், அதான் ரிலையபிளாக எப்படி இருக்குது ஆல் ஓவர் த சீக்வன்ஸ் அப்படின்னு பார்க்குறது. நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அஷூரன்ஸ்னு சொல்லும் போது அந்த சிஸ்டம் வந்து எஃபிஷியண்ட்டாக அக்யூரேட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுதா அதோட ஒர்க்கை அப்படின்னு பார்க்குறது. நெக்ஸ்ட்டு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை பொறுத்த வரைக்கும் யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸோட ட்ரஸ்ட்டு பில்ட் பண்ணுதா அப்படின்னு பார்க்க தான் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்போ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கோட ரீசன்ஸ். எதுக்கு இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் தேவைப்படுது அப்படின்னு பார்த்த ரீசன்.
நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பெனிஃபிட்ஸ். சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கால் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவ்னஸாக இருக்கும். ஸோ சீக்கிரமாக நம்ம டிடெக்ட் பண்ணுறனால நிறைய டைம் நம்ம வந்து காஸ்ட் எக்ஸ்பென்ஸ் பண்ண தேவை இருக்காது. செக்யூரிட்டி வந்து வல்னரபிலிட்டிஸ், சிஸ்டமோட சேஃப்டி எல்லாமே இது என்ஷூர் பண்ணும். குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை நம்ம வந்து ஸ்பெசிஃபைட் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு என்ஷூர் பண்ணலாம். கஸ்டமர் வந்து ஈஸியாக சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் there are two types of testing. The one is manual testing and the other thing is automation testing. ஆட்டோமேஷன் டெஸ்டிங் சொன்னாலே அங்கே கோடு, பேக்கேஜஸ், அந்த டெஸ்ட் என்ஜி பேக்கேஜ், செலினியம் பேக்கேஜ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். பட் மேனுவல் டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹியூமன் மேனுவலாக பண்ணுறது தான் நம்ம மேனுவல் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 types of டெஸ்டிங் இருக்குது. ஒன்று வந்து பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங், ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் அண்ட் கிரே பாக்ஸ் டெஸ்டிங். இந்த பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்கில் வந்து ஃபங்க்ஷனல் டெஸ்டிங், நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் அப்படின்னு இருக்குது. ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்னாலே யூனிட்டு ஃபங்க்ஷனாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த பேஜ்லேருந்து இந்த பேஜுக்கு நேவிகேட் ஆகிறது, இதெல்லாமே வந்து ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்கில் வரும். நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்னு பார்க்கும்போது அது எவ்வளோ ஸ்பீடாக அது ஒர்க் பண்ணுது, அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, நிறைய லோடு கொடுக்கும்போது அது எப்படி ஒர்க் பண்ணும், இதெல்லாம் பார்க்குறது நான் ஃபங்க்ஷனல். ஃபங்க்ஷனல்னால் வாட் இட் டஸ், அது என்ன பண்ணுச்சு. நான் ஃபங்க்ஷனல் சொல்லும் போது அது எப்படி பண்ணுச்சு அப்படின்னு நீங்கள் பார்க்குறது. மேனுவல் டெஸ்டிங் இஸ் a process of testing a software manually without using automation tools. அதான் சொல்கிறாங்க. இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ணும். ஹியூமனோட அப்சர்வேஷன் அண்டர்ஸ்டாண்டிங்கை ரெக்வயர் பண்ணும். டெஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் அனலைஸ் ரிசல்ட். டெஸ்டர் வந்து இதுக்கு டெஸ்டிங் வரதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் டாக்குமெண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த டைப்ஸ் ஆஃப் மேனுவல் டெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங், பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். இங்கே ஷார்ட்டாக எழுதினா போதும். ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அண்ட் லாஜிக் ஆஃப் தி ஸ்ட்ரக்சரை பார்க்கும். ப்ரோக்ராமிங் நாலேஜ் ஒயிட் பாக்ஸ்க்கு கண்டிப்பாக தேவைன்னா என்ன நடக்குது, இன்புட் அவுட்புட், கோட் ஸ்ட்ரக்சரு, பிரான்ச்சஸ், லூப் எல்லாமே ஒயிட் பாக்ஸில் வந்து நம்மளால் பார்க்க முடியும். இந்த பிளாக் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷனாலிட்டிஸை மட்டும்தான் பார்க்க முடியும் தவிர அது உள்ளே என்ன கோடு இருக்குது அப்படின்றது பார்க்க முடியாது. இன்புட் அவுட்புட் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் கிரே பாக்ஸ் டெஸ்டிங். இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணியிருக்கோம். ஒயிட் பாக்ஸ் அண்ட் பிளாக் பாக்ஸ் அப்ரோச்சை கம்பைன் பண்ணியிருக்கோம். அதை டெஸ்ட் பண்ணுற டெஸ்டருக்கு வந்து ஒரு பார்ஷியலான நாலேஜ் இருந்தால் மட்டுமே போதும் இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில். இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேஷன் டூல்ஸ் தேவையில்லை, ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், சூட்டபுளாக இருக்கும், ஸ்மால் ஸ்கேல் அப்ளிகேஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் கன்சூமிங்காக இருக்கும். சம்டைம்ஸ் ஹியூமன் எரரே இல்லை நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்க் எல்லாமே இதுக்கு சூட்டபுளாக இருக்காது. இது வரைக்கும் மேனுவல் டெஸ்டிங் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஆட்டோமேஷன் டெஸ்டிங். ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கிறது என்னென்னா இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் எக்ஸிக்யூட்டிங் அ டெஸ்ட் கேஸ் யூஸிங் டூல்ஸ், ஸ்கிரிப்ட் அண்ட் சாஃப்ட்வேர். நம்ம வந்து டூல்ஸு, ஸ்கிரிப்ட், சாஃப்ட்வேரை வச்சு தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம் இந்த ப்ராசஸ் எல்லாமே. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஹியூமனோட எஃபர்ட்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் ஆக்சுவலி. அண்ட் ரிப்பிட்டேட்டிவ் அண்ட் ரிக்ரெஷன் டெஸ்டிங் வந்து இதுக்கு சூட்டபுளாக இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு விஷயம் நடக்கிறதுக்கும் அது அக்யூரேட்டாக அது ரிசல்ட் தரத்துக்கும் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னா we all know that high speed, high accuracy and reusable script இதில் கண்டிப்பாக இருக்கும். This is what about automation testing. இதை பற்றி டீப்பாக எழுதணும் இல்லை, இது மட்டும் எழுதுனா போதும். ஆட்டோமேஷன் டெஸ்டிங்னா என்ன, மேனுவல் டெஸ்டிங்னா என்ன, ஃபர்ஸ்ட்லேருந்து வரலாம். வாட் இஸ் சாஃப்ட்வேர் டெஸ்டிங், அதோட இன்ட்ரொடக்ஷன். சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னா என்ன, வாட் இஸ் டெஸ்டிங், ஒய் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் இஸ் நீடட், நமக்கு எதுக்கு அது தேவைப்படுது, அண்ட் தென் அதோட பெனிஃபிட்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெஸ்டிங், டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெஸ்டிங், அதுக்கப்புறம் இந்த மேனுவல் அண்ட் ஆட்டோமேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு மேனுவல் டெஸ்டிங்கில் இருக்க அந்த 3 எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். ஓகே, டைப்ஸ் ஆஃப் மேனுவல் டெஸ்டிங், கிரே பாக்ஸ் டெஸ்டிங், ஃபீச்சர்ஸ் ஆஃப் மேனுவல் டெஸ்டிங், லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் மேனுவல் டெஸ்டிங். இது முடிஞ்சிச்சா? அடுத்து ஆட்டோமேஷன் டெஸ்டிங், அவ்வளோதான். And then if you want you can go for the conclusion, final conclusion.